நரகம் என்கிற வார்த்தை நம்ம வச்சிருக்கிற பைபிள்ல இல்ல அப்படின்னு நினைத்து கொண்டு இது ஒரு இந்து மார்க்கத்திலிருந்து வந்த வார்த்தை, ஆகவே நரகம் கிடையாது அப்படி எல்லாம் போதிக்கக்கூடிய அந்த போதனையிலிருந்து விலகி இருங்கள். வேணா இப்படி வச்சுக்கோங்க, நரகங்கிற வார்த்தை உங்களுக்கு பிடிக்கலையா, தேவன் நித்திய நித்தியமா தீயில போட்டு எரிக்க போகிற ஒரு இடம் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதுக்கு என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆங்கிலத்துல ஹெல்னு மொழிபெயர்த்துக்கிட்டாங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல. இஸ்ரவேல் அல்லது யூதா ஜனங்கள் தங்கள் ஊர்ல இருக்கிற எல்லா கழிவுகள் குப்பைகளையும் எடுத்துட்டு வந்து எங்கதான் கொட்டுவாங்க, அந்த இன்னோம் பள்ளத்தாக்கு. அந்த இடம் ரொம்ப அழகா இருந்ததுனால யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் அந்த குப்பையினால வராது, நல்ல பள்ளத்தாக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அந்த குப்பையை கொண்டு வந்து அங்க கொட்டி கடைசியில பாத்தீங்கன்னா அந்த குப்பையை எப்பொழுதுமே எரித்து கொண்டிருப்பார்கள். அங்க தீ எரிந்து கொண்டே இருக்கும். புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்களேன். மார்க் 9:45. உன் கால் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து போடு. ம். நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினியிலுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். நல்லா கவனிங்க, இந்த வசனத்துல 2 முக்கியமான வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். ஒன்று, நீ அவியாத அக்கினியுள்ள நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா இருக்கும். இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறது நலமா இருக்கும்னா அந்த ஜீவனுக்குள் அப்படின்னு எதை சொல்ல வருகிறார்? பரலோகம், நித்திய ஜீவன், பரமராஜ்யம். இந்த இடத்திலிருந்து இன்னொரு ஒரு இடத்துக்கு, அது நல்ல இடம், வாழ்வுள்ள ஒரு இடம். அப்ப அவியாத அக்கினியுள்ள நரகம் என்று சொல்லப்படுகிறது இதற்கு நேர ஆப்போசிட்டான ஒரு இடம், அவியாத அக்கினி. இதனுடைய அப்படியே கிரேக்க வெர்ஷனுக்கு வந்தா அந்த அவியாத அக்கினியுள்ள நரகம்ங்கிற இடத்துல என்ன வார்த்தை வருதுன்னா கெகன்னான்னு வார்த்தை இருக்கு. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த பள்ளத்தாக்குக்கு நீ போவதை பார்க்கிலும் நீ என்ன செய், ஜீவனுக்கு போய்விடு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப உன்னை புரிஞ்சுக்கணும், அந்த பள்ளத்தாக்குல போய் எரிஞ்சிட்டு அவ்வளவுதானா? அதைத்தான் ஆண்டவர் சொல்ல வர்றாரான்னு கேட்டா இல்ல, அதை உருவகமாய் பயன்படுத்துகிறார். எப்படி அங்க 24 மணி நேரமும் தீ எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த குப்பையான ஒரு இடத்துல, த சேம் வே அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போவதை பார்க்கிலும் நீ எங்க போ, ஜீவனுக்கு போ என்று சொல்லுகிறார். இதைத்தான் சில சபையார் பிடித்து கொண்டு, முக்கியமா யெகோவா சாட்சிகள், பைபிள் ஸ்டூடெண்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இதை பிடித்து கொண்டு கெகன்னான்னு ஒரு இடம் அன்னைக்கு இருந்த குப்பையான ஒரு இடம். ஆனா இவங்க 2 பேருமே வித்தியாசமான போதனை உடையவர்கள். ஒரு காலத்துல இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தாங்க. 19th செஞ்சுரியில ஒரு குறிப்பிட்ட நாள்ல 2 பேரும் என்ன செஞ்சிட்டாங்க, பிரிஞ்சிட்டாங்க. அவங்க பிரிஞ்சதற்கு மிக முக்கியமான காரணமே இந்த உபதேசம். என்ன அப்படின்னா, யெகோவா சாட்சிகள் என்ன நம்புறாங்கன்னா, ஆண்டவர் மொத்தமா நரகத்துல இல்லாமல் செய்து அழித்து விடுவார். எப்படி தீயில ஒரு குப்பையை போட்டு அது என்ன செஞ்சிடும், எரிஞ்சு காணாமல் போய்விடும் அல்லவா? அப்ப கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதுக்கப்புறம் இல்லாமல் போய் விடுவார்கள் அப்படின்னு யெகோவா சாட்சிகள் நம்புறாங்க. நாம் என்ன நம்புறோம்னா, கிடையாது, நித்திய நித்தியமா என்ன செய்வோம், பாதிக்கப்படுவோம். சரி பரவாயில்ல, யெகோவா சாட்சிகளாவது அட்லீஸ்ட் என்ன செய்யறாங்க, மொத்தமா அழிஞ்சு போவோம்னாவது நம்புறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பைபிள் ஸ்டூடெண்ட்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க எதுல வித்தியாசப்படுறாங்கன்னா, அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு நம்புறாங்க, அழிவுங்கிறதே இல்லை. ஆனா இந்த வசனத்துக்கு அப்ப என்ன பண்றது, இன்னோம் பள்ளத்தாக்கு கெகன்னா, அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், குப்பையில போட்டு எரிக்கிற மாதிரி நீங்கள் எரிக்கப்படுவதற்கு பதிலாக நீங்கள் சப்பானியா எங்க பிரவேசிக்கலாம், ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம் என்று சொல்லுகிறாரே. அட்லீஸ்ட் இந்த வசனத்தின் பிரகாரம் யெகோவா சாட்சிகளுடைய நம்பிக்கையாவது நீங்க என்ன செய்யணும், நம்பணுமே. அவர்தான் எரித்தாவது கொன்று விடுகிறாரே ஆண்டவர், அப்படியாவது நம்ப வேண்டும் அல்லவா? அவர்கள் அதையும் நம்புவதில்லை. மிக ஆபத்தான ஒரு போதனை அவங்களுடைய போதனை. அவங்க என்ன நம்புறாங்கன்னா, ஆண்டவருடைய வருகை வரும் பொழுது ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க பரலோகம் போயிடுவாங்க, ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவர் அன்னைக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுப்பாரு. பாத்துக்கிட்டியா, நான் வந்திருக்கிறேன், ஆண்டவர் நான் உயிரோடு இருக்கிறேன், பாத்துக்க, மனம் திரும்புறியா மனம் திரும்புறியான்னு கேட்ட உடனே எல்லாரும் ஈஸியா என்ன செஞ்சிருவாங்க, பூச்சக்கரத்து குடிமக்கள் எல்லாம் நியாய தீர்ப்பின் நாளிலே நீதியை கற்றுக்கொண்டு விடுவார்கள். பயங்கர ஆபத்தான போதனை. சாத்தான் எப்பொழுதுமே கடைசி நிமிஷத்துல கூட நீ என்ன செஞ்சிடலாம், தப்பிச்சுக்கலாம்ப்பா, ஒன்னும் கவலைப்படாதே என்று சொல்லுகிற மாதிரி இருக்குது. இது பயங்கர ஆபத்து. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற உபதேசம், சுவிசேஷம், அன்றைக்கு போய் ராஜா கிட்ட, அகிரிப்பா ராஜாவேன்னு சொல்லி அவர் சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது
அந்த சுவிசேஷத்தினாலே அகிரிப்பா ராஜா பயந்துட்டாரு. அவன் இனி வரும் நியாய தீர்ப்பை குறித்து பேசும் பொழுது பயம் அடைந்து, சரி அப்புறம் நான் கேட்கிறேன், கேட்கறதுக்கே பயமா இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ற சுவிசேஷத்தை சொல்லி இருந்தா அகிரிப்பா ராஜா என்ன, அவங்க குடும்பமே உள்ள வந்திருக்கும். அகிரிப்பா ராஜாவே, நீ ஒரு சாதாரண ராஜாவா இருக்க, உலகத்துக்கே உன்னை ராஜாவாய் ஆண்டவர் மாற்றுவார். அப்படி நெத்தியில கைய பிடிச்சி ராஜாவை கீழே மட்டும் தள்ளி விட்டுருந்தோம், அவ்வளவுதான். பவுல தன்னுடைய ராஜ்யத்துக்கு சமஸ்தானத்துக்கு அப்படி மந்திரியா மாத்தி விட்டுருப்பார். ஆனா பவுல் போய் சுவிசேஷம் சொல்ல தெரியாம சொல்லிட்டு இருக்கிறார், பயமுறுத்துறாரு. சுவிசேஷம் சொல்றோம்னு சொல்லி என்ன பண்றாரு, பயமுறுத்துறாரு. இன்னைக்கு நாம சுவிசேஷம் சொல்லுகிறதுல ஜனங்களுக்கு பயம் இருக்கா? இயேசு கிறிஸ்து சொன்ன சுவிசேஷத்திலே பயம் இருந்தது. அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்னு கேட்டாங்க. இவர் சுவிசேஷம் பேசிட்டு சத்தியத்தை பேசிட்டு இறங்கி வரும்பொழுது அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிப்பை குறித்து இயேசு கிறிஸ்து கடுமையாய் பேசி இருக்கிறான்னு அர்த்தம். நீ நினைக்கிற மாதிரி இல்லையா, நீ இங்க வந்துட்டா அப்படியே கையை வச்சு நான் கீழே தள்ளி விட்டுருவேன், கர்த்தர் உன்னை அப்படியே ராஜாவாய் மாற்றி விடுவார் என்று இயேசு கிறிஸ்து பேசவில்லை. இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தையை கேட்ட உடனே பயந்தாங்க ஜனங்கள். அப்ப யார் தான் ரட்சிக்கப்பட முடியும்? தேவனால் தான் கூடும், இது மனுஷனால் முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அளவுக்கு சுவிசேஷத்தில் அதே சமயத்துல என்ன இருக்கு, அங்கு ஆறுதலான வார்த்தைகளும் இருக்கிறது, சொல்யூஷன் இருக்கிறது. அந்த சுவிசேஷத்திற்கு நான் அடிபணியாமல் விட்டால் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது, பயம். இன்னைக்கு நாம வெறும் என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறோம், அப்படி பாதியை மட்டும் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓ, இந்த இன்னும் பள்ளத்தாக்குல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதை நீங்கள் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் குப்பையை போட்டு எரிக்கக்கூடிய ஒரு இடமாக அதை பயன்படுத்துகிறார். இது மொழிகளிலே இயற்கையாக பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய ஒன்று. நம்ம தமிழ் மொழியில கூட பல இந்த மாதிரி பேச்சு வழக்கு இருக்கிறது. உனக்கு சங்கு என்று சொல்லிவிட்டால் என்ன அர்த்தம்? சாவு என்று அர்த்தம். இது ஒரு இடியம்ஸ் மாதிரி. உனக்கு பால் அப்படின்னு சொன்னா வாவ் நான் டீ போட்டு குடிச்சுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்ல. உனக்கு என்னன்னு அர்த்தம்? சாவுன்னு அர்த்தம். எவ்வளவு வார்த்தைகள். உன் வாயில் அரிசியை போட்டு விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டேன்னு அர்த்தம். நெற்றியில காசை வச்சிருவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்து போயிருவியான்னு அர்த்தம். அன்றைக்கு இருந்த வழக்க சொல்களை ஆண்டவர் பயன்படுத்தி கொள்ளுகிறார். இன்னும் பள்ளத்தாக்கு யூதர்கள் அடிக்கடி இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒட்டுமொத்த அழிவுக்காக பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கொள்ளுகிறார். இது போன்ற இடியம்ஸ் எல்லாம் நாம என்ன பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு மொழிபெயர்க்க முடியாது. இன்றைக்கும் தமிழ் வார்த்தையில இந்த மாதிரி வார்த்தைகள் நிறைய இருக்கு. இதை தெரியாதவங்க வாசித்து பார்த்தாங்கன்னா தப்பான ஒரு அர்த்தத்திற்குள்ள போக வாய்ப்பு இருக்கிறது.